வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஆதரவாளர்கள் பலரும் திமுகவில் இணைந்து வரும் நிலையில் பன்னீர்செல்வத்துடன் அமைச்சர் சேகர் பாபு சந்திப்பு. பேரவைத் தலைவர் அப்பாவு அறையில் இருவரும் 15 நிமிடங்கள் ஆலோசனை. கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் மேலும் 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும். 3500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வீடுகள் கட்டப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 2 லட்சம் வீடுகள் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில மேலும் புதிதாக 3500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும். சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலாளர்களுக்கும் ஓய்வூதியம் உயர்வு. ஓய்வூதியத்தை 2000 ரூபாயில் இருந்து 3400 ரூபாயாக உயர்த்தப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலாளருக்கான ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3400 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவங்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். பகுதி நேர ஆசிரியர்களை அரசு பள்ளியில் உள்ள காலி பணியிடங்களில் பணி நியமனம் செய்ய ஏதுவாக சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்படும். பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்படுவது தொடர்பாக விரைவில் அரசாணை வெளியிடப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. அரசு பள்ளிகளில் காலியா இருக்கக்கூடிய நிரந்தர ஆசிரியர் பணியிடங்கள்ல பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட ஏதுவா இதற்கான தேர்வுகளில் பகுதி நேர ஆசிரியர்களின் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு சிறப்பு மதிப்பெண் அளிக்கப்படும். இதற்கான ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும். யாரும் எங்களுக்கு தேசபக்தி குறித்து பாடம் எடுக்கும் நிலையில் நாங்கள் இல்லை. தேச விரோதிகள் யார் என்று நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசம். நான் சொல்லிக்க விரும்புகிறேன், யாரும் எங்களுக்கு தேசபக்தி குறித்து பாடம் எடுக்கிற நிலையில நாங்களும் இல்லை. தேசபக்தி பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த தேசத்துக்காக அவங்க போராடியவங்களும் இல்லை. ஜனநாயக தேசத்தின் அரசமைப்பு மாண்ப எதேச்சதிகார தன்மையை விட மாற்ற நினைப்பவர்கள் தான் இன்றைய காலகட்டத்தில் தேச விரோதிகள். அவங்க யாரும் நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். கடந்த 3 ஆண்டுகளாக ஒரே காரணத்தை சொல்லி சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறி தனது பதவியை அவமானப்படுத்துகிறார் ஆளுநர் ஆர்.என். ரவி. அரசின் உரையை படிக்காமல் ஆளுநர் வெளியேறியது மக்களாட்சிக்கு விடப்பட்ட சவால் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தான் படிக்க வேண்டிய உரையை படிக்காம போறது வேடிக்கையா இருக்கு. இன்னும் சொல்லணும்னா அவர் வகிக்கிற பதவியை அவரே அவமானப்படுத்துகிறார். நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஒரே காரணத்தை திரும்ப திரும்ப சொல்லி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தயாரித்து கொடுத்த உரையை படிக்காம வெளியேறுவதை மக்களாட்சிக்கு விடப்பட்ட சவாலாகவே இந்த பேரவை கருத வேண்டியுள்ளது. சோதனைகள் எனக்கு புதிதல்ல, சோதனைகளை வென்று வளர்ந்தவன் நான். என்னை சோதித்து பார்ப்பவர்கள் மனதளவில் மகிழ்ச்சி அடையலாம், ஆனால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சவால். எதிர்கொண்டவனாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் சோதனைகள் எனக்கு புதிதல்ல, சோதனைகளை வென்று வளர்ந்தவன் நான். என்னை சீண்டி பார்ப்பவர்கள் மனசுக்குள்ள மகிழ்ச்சி அடையலாமே தவிர அது என்னை எதுவும் செய்ய முடியாது.
இந்தியாவிலேயே வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்கள் தமிழ்நாட்டில் 1.41 விழுக்காடுதான் உள்ளனர். 14 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு பொருளாதாரத்தில் இரட்டை இலக்க வளர்ச்சியை பெற்றுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். 14 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு மீண்டும் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை எட்டியிருக்கு. இதை சொல்றது நாங்கள் அல்ல, ஒன்றிய அரசின் புள்ளியியல் துறை. இந்தியாவிலேயே வறுமை கோட்டுக்கு கீழே வாழும் மக்கள் தொகை 11.2 விழுக்காடு. ஆனால் தமிழ்நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழே 1.43 விழுக்காடு மக்கள் தான் இருக்காங்க. கடந்த 20ஆம் தேதி தொடங்கிய தமிழக சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. 5 நாட்கள் நடைபெற்ற பேரவையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் சபாநாயகர் அப்பாவு. ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரும் எம்பியுமான தர்மர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து அதிமுகவில் இணைய உள்ளதாக தகவல். மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் திமுகவில் ஐக்கியமான நிலையில் தர்மர் அதிமுகவில் இணைகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் இறுதியாகவில்லை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விளக்கம். மக்களின் நலனை எண்ணி தெளிவான நல்ல முடிவை தேமுதிக எடுக்கும் எனவும் உறுதி. அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இதுதான் அப்படின்னு கிடையாது. இன்னும் பல கட்சிகள் அங்கே சேர்றதாங்க இருக்கு, பேச்சுவார்த்தை இருக்கிறத சொல்றாங்க. எதுவுமே இங்கே ஃபைனலைஸ் ஆகலை, அதான் உண்மை. அதனால எனி டைம் எது வேணாலும் மாறலாம், யார் வேணாலும் எந்த கூட்டணி வேணாலும் அமைக்கலாம். ஆனால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கின்ற வகையில் ஒரு தெளிவான சிந்தனையோட நல்ல முடிவாக நாங்கள் எடுப்போம். என்டிஏ கூட்டணிக்கு வராத கட்சிகளுக்கு மிரட்டல் விடுக்கப்படுகிறதா என கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள். தேமுதிகவை யாராலும் மிரட்ட முடியாது என கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா திட்டவட்டம். கேப்டன் கட்சிங்க அந்த மாதிரி இங்கே எல்லாம் யாரும் எதுவும் அப்படி இல்லாமல் சும்மா எதையாவது ஒன்று பேசலான்னு பேசக்கூடாது, தப்பு அது. அப்படி இல்லை, இங்கே யாரையும் மிரட்டவும் முடியாது, யாரையும் எதுக்கு அடி பண்ணி வைக்கவும் முடியாது. அவங்களுக்குன்னு கட்சி இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு டிசிஷன் இருக்குது, அவங்களுக்குன்ற தொண்டர்கள் இருக்காங்க. அவங்க கட்சிக்கு எது நல்லதோ அந்த வகையில் எல்லா கட்சியும் டிசிஷன் எடுக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் 5வது நாளாக நேர்காணல் நடத்தும் எடப்பாடி பழனிசாமி. இன்று விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தூத்துக்குடி, தென்காசி, திருவண்ணாமலை மாவட்டங்களை சேர்ந்தவர்களிடம் நேர்காணல். (2026) சட்டமன்ற தேர்தலில் டார்ச் லைட் சின்னத்தில் தான் போட்டி. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் திட்டவட்டம். எனக்கும் என் கொள்கைக்கும் யாருடனும் போட்டி இல்லை. தாம்பரத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. ஆணுக்கும் பெண்ணுக்கும் பேருந்தில் இலவசம் என்றால் ஓட்டுநர் நடத்துனருக்கு சம்பளம் எப்படி கொடுப்பீர்கள்? அனைத்தும் இலவசம் என்றால் ஊழலற்ற ஆட்சி வருமா? புதிய ஆட்சி வந்தால் கல்வித்தரம் உயருமா? எனவும் சீமான் அடுக்கடுக்கான கேள்வி. ஜூலை, டிசம்பர் மாதங்களில் தான் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிப்பு. 4 லட்சம் ஆசிரியர்களுக்கு திமுக அரசு செய்யும் துரோகம். பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. தமிழகம் முழுவதும் அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் முழுமையாக அமல்படுத்தப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு உறுதி. நடப்பாண்டில் 2 முறை ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்த ஆசிரியர் தேர்வு வாரியம் திட்டம். டெட் தேர்வுக்கு மே மாதம் அறிவிப்பு வெளியிடப்பட்டு ஜூலையில் ஒரு தேர்வும் அக்டோபரில் ஒரு தேர்வும் நடத்தப்படும் என அறிவிப்பு.
டெட் பட்டதாரி ஆசிரியர் தேர்வு ஆகியவற்றிற்கான அறிவிப்பு மற்றும் அட்டவணையை வெளியிட்ட ஆசிரியர் தேர்வு வாரியம். எத்தனை காலி பணியிடங்கள் என்ற தகவல் இல்லாமல் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதால் தேர்வர்கள் குழப்பம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 1,16,960 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ வெள்ளி 3,55,000 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்திற்கு இணையாக வெள்ளி விலையும் தொடர்ந்து ஏறுமுகம் கண்டுள்ளதால் மக்கள் அதிர்ச்சி. பூவிருந்தவள்ளி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான இறுதி ஆய்வை மேற்கொள்கிறது ரயில்வே பாதுகாப்பு ஆணையம். பிப்ரவரி 11, 12, 13 ஆகிய 3 நாட்கள் ஆய்வு மேற்கொள்கிறார் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரி. மாநகராட்சி நிர்வாகத்தால் அறிவிப்பு வெளியிடப்பட்டு வடிகாலில் கொசுவலை போடப்படவில்லை. கவுன்சிலர் ஒருவர் கொடுத்த ஐடியாவின் பேரில் போடப்பட்டிருப்பதாக சென்னை மேயர் விளக்கம். சென்னை பிராட்வே பேருந்து முனையத்தில் மறு சீரமைப்பு பணிகள் நடப்பதால் இன்று முதல் பேருந்துகள் இயக்கப்படாது என அறிவிப்பு. பிராட்வேக்கு பதிலாக ராயபுரம் தீவுத்திடல் முனையத்தில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படும் என தகவல். சென்னையில் உள்ள 4079 வாக்குச்சாவடி மையங்களில் இன்றும் நாளையும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த முகாம். வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் 18 வயது நிரம்பியோர் படிவம் 6 பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. குடியரசு தின விழாவையொட்டி சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பு. சுமார் 7500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தகவல். சிவகங்கை அருகே கேஸ் சிலிண்டர்கள் ஏற்றி வந்த லாரி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. அதிர்ஷ்டவசமாக கேஸ் எதுவும் லீக் ஆகாததால் உயிர் சேதம் தவிர்ப்பு. மதுரை வடக்கம்பட்டி முனியாண்டி சுவாமி கோவிலில் பிரியாணி திருவிழா கோலாகலம். 150 ஆடுகள் 300க்கும் மேற்பட்ட கோழிகளை சமைத்து சுட சுட பக்தர்களுக்கு பிரியாணி விருந்து. திருவிழாவில் முக்கியமான ஒரு விசேஷம் என்னென்னா பிரியாணியை பிரசாதமாக இந்த திருவிழாவில் கொடுப்பாங்க. அது மட்டும் அல்லாமல் இந்த திருவிழாவுக்கு நன்கொடையாக வசூலிக்கப்படும் அமௌண்ட் திருவிழா செலவு போக பல நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. இந்த கோயில் தான் முத முனியாண்டி சாமின்னு ஆரம்பித்ததே இந்த வடக்கம்பட்டியில் தான் முத ஆரம்பித்து சாமி கும்பிட ஆரம்பித்ததேவும் இங்கேருந்து மண் எடுத்துகிட்டு போய் தான் எல்லா ஊர்லேயும் வச்சு கும்பிட்டுட்ருக்காங்க இப்போ வருஷம். அதனால் இதில் பிரசாதம் சிறப்பு பிரசாதம் பிரியாணி தான். இதை சாப்பிட்றவங்களுக்கு எந்த நோய் எதுவும் வராதுன்னு சொல்லுவாங்க. விருத்தாச்சலம் அருகே புனித பெரியநாயகி அன்னை ஆலய தேர்பவனி கோலாகலம். ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று சிறப்பு வழிபாடு. தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்கள் வாங்க குவிந்த பொதுமக்கள். விலை குறைந்து காணப்பட்டதால் மீன்களை ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். கர்நாடகாவில் பெண் ஊழியர்களுக்கு மாதவிடாய் விடுப்புக்கு ஆண் ஊழியர்கள் எதிர்ப்பு. அதிக பணிச்சுமையால் பாதிக்கப்படுவதாகவும் ஊழியர்களின் பணிச்சுமையை சமநிலைப்படுத்துவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்றும் அரசுக்கு கடிதம்.